ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ராகு கேது பெயர்ச்சி 2025 ஏப்ரல் 26 சித்திரை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியாகுது. ராகு கேத்து பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, ராகு கேத்து இந்த ரெண்டு கிரகங்களும், அதாவது ஒரே கிரகங்கள், ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது. இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்பராசிக்கும், கேது கன்னியா ராசியில் இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் வரார். அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு வரார். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த கேது உத்திர நட்சத்திரம் 1 பாதத்துக்கு வரார். ஸோ இதுதான் ராகு கேத்துவினுடைய மாற்றம். இது 26/4/2025 வருது. இதற்கு அடுத்த ராகு கேது பெயர்ச்சி பார்த்தேனால் 13/11/2026. ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது. இது ராகு கேத்துவினுடைய தன்மை. ராகுவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் போக காரகன். அவர் ராகு எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர். ஏதாவது எந்த ஒரு விஷயம் ₹1 கிடைக்கிற இடத்துல ₹100 கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன். எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு சேர்ப்பார். எல்லாமே ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுவினுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. சரி, கேதுவை பற்றி எடுத்தோமானால் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார், தனிமைப்படுத்துவார், அசிங்கப்படுத்துவார், அதாவது கேவலப்படுத்துவார். எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை, மூலக்கூறுகளை சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் யோசிக்க வைப்பார். தன்னை தானே உணர்தல் அப்படின்றது கேதுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தேனால் ராகுவை பொறுத்தவரையிலும் 1 100ஆக்கக்கூடியவர், ரொம்ப பெருசாக பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர். கேது 100 இருந்ததுன்னா 1 ஆகிடுவார், 1 இருந்தால் -100 ஆகிடுவார். அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர். அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர். இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள். ஆனால் சுபர்களுடைய பார்வையோ சுபர்களோடு சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தேனால் சுபர்கள்னு சொல்கிறத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீடுகளாக இருந்து அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திடீர் ஜாக்பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இதை தவிர பார்த்தேனால் ராகுவை பொறுத்தவரையிலும், அதாவது வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து, வெளி ஊரிலிருந்து, வெளி மதத்திலிருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும், திடீர் வேலை பிராப்திகள் வரும். வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும். அது தவிர பார்த்தேனால் வெளியூர் வெளி மாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் கேத்துவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது, மருந்து, அதை தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது, மயக்க மருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள், போதை வஸ்துக்கள், போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது. ராகுவும் போதை தருவார். போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது, ட்ரக் டிராஃபிக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும். கேது அந்த மூலப்பொருளாக இருப்பார். அதுதான் ரொம்ப விஷயம். 2 பேருமே ஒரே இடத்துல வருவாங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக அதை கணக்கு பண்ணணும். அது தவிர பார்த்தேனால் அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஒருத்தரை பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும். ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. ராகுவை கரும்பாம்புன்னும் கேத்துவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. ராகுவுக்கு பார்த்திங்கன்னா 18 வருஷம் இந்த விம்சோத்தரி திசையில் கொடுத்துருக்காங்க. கேத்துவுக்கு 7 வருஷம் கொடுத்துருக்காங்க. 18 வருஷத்தில் ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவர்களுடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே ஆனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார். ராகுவுக்கும் கேத்துவுக்கும் சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால், அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி. ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா, ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி
தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும், ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி 7 முறையும் கேதுவினுடைய காயத்ரி 4 முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேத்துவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்கிறோம். ராகு கேத்துவுக்கு வேறு என்னென்ன அப்படின்னா, ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது இந்த பத்ரகாளி, மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய, ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஐயனார், பிரத்யங்கரா, இவங்கெல்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது. நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம். ஏன்னா மிகுந்த கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர். இதெல்லாம் இந்த தெய்வங்கள் எல்லாமே ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம். இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை, எலுமிச்சம்பழம் இதில் நல்லெண்ணெய் விட்டு இது ஏற்றுறது, எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுறது. அதை தவிர பார்த்தாலேயானால் பூசணிக்காயை 2ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏற்றுறது. இதெல்லாம் ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது, ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது. கேத்துவுக்கு உண்டானது விநாயகரை சொல்வார்கள். அது தவிர ஆஞ்சநேயர், அதாவது தலை மாறியவர்கள், அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி, இவர்கள் 2 பேரையும் சொல்லுவாங்க. அது தவிர சித்தர்கள், யோகிகள், ஞான குருமார்கள், குரு பீடங்கள், மடங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடியது. இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். ஆட்டிசம் சைல்டு, மனநலம் சற்று பேதலித்து குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேது பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம். ராகு கரும்பாம்பு, பாம்பு அப்படின்னு சொல்கிறதுனால கரு நீலம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தேனால் கருப்பு உளுந்து, அது அவருடைய தானியம். கேத்துவுக்கு பார்த்தேனால் மல்டி கலர், அதாவது பல வண்ணங்களை கொண்ட ஷர்ட்டு இல்லைனா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது. கேத்துவுக்கு கொள்ளு, அது தானமாக கொடுக்கறதோ. ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம், கேளிக்கை மையம், அதை தவிர பாரு, அந்த மாதிரியான விஷயங்கள் ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்டவர் அவர். கேத்துவுக்கு மடம், அதை தவிர இது தபோவனம், இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள், அதை தவிர இந்த தவம் செய்யும் இடம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேத்துவினுடைய இடமாக சொல்கிறாங்க. இது தவிர பார்த்தாலேனால் இந்த ராகுவுக்கும் கேத்துவுக்கும் 3-11 பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது. அதாவது இப்போ பார்த்தாலேனால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற 11ஆம் இடத்தையும் பார்க்கறது ராகு. கேத்துவை பொறுத்தவரையிலும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும். அவர் இருக்கும் வீட்டிலிருந்து 3-11 7ஆம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும். ஏன்னா சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது. சரி, இப்போ ராகுவை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம். ஆனால் இப்போ நம்ம ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன், மாத கிரகத்தில் ஒன்று. இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சி பார்த்தாலேயானால், அதாவது 26/4/2025 முதல் 13/11/2026 வரை உண்டான காலகட்டத்தில் ராகு கேத்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவும் ராசியிலேயே கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். திடீர் பண வரவை கொடுப்பார். சமசப்தமத்தில் ராகு இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நண்பர்களை அதிகமாக நம்ப தேவையில்லை. ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பார்ட்னர்னு சொல்லக்கூடிய கூட்டு தொழிலில் அபரிமிதமான புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய வியாபாரத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் சிறு சிறு தடைகள் நிச்சயமாக வரும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வை அதாவது 9ஆம் பார்வையில் 7ஆம் இடத்தை பார்க்கும்பொழுதும் ராகுவும் சனியும் அங்கே இருக்கிறதுனால தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தியிலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால்
7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சனியோடு சேர்ந்து இருக்கார். அதனால் எதிர்பாலினத்தவரின் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர கூட்டு தொழிலில் உங்களுக்கு பார்ட்னர்னுடைய, அதாவது கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர்னுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது ரொம்ப பொறுமையை காக்கிறது ரொம்பவும் நல்லது. 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்துடுறார். அதனால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா கேத்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். ராசியிலேயே கேத்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கிற மாணவிகளுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, வெளிநாட்டில் போய் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியங்கள், அதாவது திடீர்னு வரவேண்டிய உங்களுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் சற்று தடைபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு யோகம் இருக்கும். படிப்பிற்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை ராகு பார்க்குறார். இதன் மூலியமாக புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா ராகு பகவான் கொடுக்கும்பொழுது விறுவிறுன்னு எல்லாத்தையுமே ஏற்றி கொடுத்துருவார். அதனால் அதை ரொம்பவும் நம்பிட்டு நீங்கள் போனீங்கன்னா கடைசியில் சறுக்கி விட்டுருவார். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுடைய தகுதிக்கு மீறின பதவியிலையோ புகழிலையோ போய் உட்காந்துக்கிறது அந்த அளவு சரி வராது. பிரச்சனைகளை கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக சற்று பிரச்சனைகள் ஓரளவுக்கு கம்மியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ராசியிலேயே கேத்து இருக்கார். கேத்து ராசியிலேயே இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மனக்குழப்பங்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான சிந்தனையோ தீர்க்கமான ஒரு முடிவையோ எடுக்க முடியாத நிலைமை இருக்கும். எல்லா விதமான பேச்சுக்களிலும் பார்த்திங்கன்னா இழுத்துட்டே போகும். அதில் ஒரு முடிவுக்கே வராத அளவுக்கே பேச்சு இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கேது ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் இளைய சகோதரர்களோட சற்று பேச்சுக்களில் பிரச்சனைகள் இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசியல் சார்ந்தவர்கள், அரசு பணியில் இருக்கிறவங்க, அரசு கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, அது தவிர ஹெச்ஆர், அது தவிர டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, ஹிருதயம் சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ்லாம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா எந்த ஒரு தவறான முடிவும் அவர்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர ஆளக்கூடியவர்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக நீங்கள் காளஹஸ்தி போயிட்டு வாங்கும். அதாவது ஆந்திர மாநிலத்தில், ஆந்திரா பார்டர்லேயே இருக்குது, தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் பக்கத்துலேயே இருக்குது. காளஹஸ்தி போயிட்டு வாங்கும். திருக்காளஹஸ்தி போயிட்டு வர்றதன் மூலியமாக ராகு கேத்துவின் ஸ்தலமாக சொல்லக்கூடியது. அதனால் உங்களுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமான ஒரு பெரிய விடிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தேயானால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா கேது ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை கேது பார்க்கறதுனால இளைய சகோதரர்களோட பிரச்சனைகள் இருக்கும். எழுத்துப்பணியில் இருக்கிறவர்களுக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 11ஆம் இடத்தை கேது பார்க்கறதுனால அண்ணன், அதாவது மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். மன அழுத்தம் இருக்கும். தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலைமை இருக்கும். பேச்சுக்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகள் வராத நிலைமையே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகுவின் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு தொல்லைகள் இருக்கும். கூட்டுத் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது.
அது தவிர குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த சிம்மராசிக்காரர்கள் காளஹஸ்தி போயிட்டு வர்றதன் மூலியமாக அவர்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். உங்களுக்கு 85 விழுக்காடுகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகு கேது பயிற்சியாக இது அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.